வந்துருச்சு. சிந்தாமணி கிட்ட இருந்து கடிதாசி வந்துருச்சு. சிந்தாமணிக்கு 4 நாள் லீவா? நாளைக்கு காலையில புறப்பட்டு வருது. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாதுப்பா. ஆளாளுக்கு வேலையை புடிச்சு கொடுத்துட்டேன். என்ன தொல்லை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் போறேன். மாடு கழுவணும், வண்டி கழுவணும், இவனை வேற குளிக்க சொல்லணும். எவ்வளவு வேலை இருக்கு. போயேன்டா. சிந்தாமணி வர்றான்னா இந்த பையில கையும் ஓடாது, காலும் ஓடாது, சோறு தண்ணி எதுவுமே இறங்காது. பொண்ணுமணி ரொம்ப அசத்துல. என்ன ஒரு தலை கால இருக்க முடியும். இங்க இருந்தாலே தலை நிறைஞ்சிருக்கான். ஓய், அந்த பச்சை எடு. உனக்கு ஒண்ணு போடும். அப்படியா? நீர் ரயில் நிக்கிறதுக்கு மட்டும் ஆட்டினா போதும். அப்ப கிளம்புறதுக்கு நாங்க ஆட்டிக்குவோம். அப்படி இல்ல, இது எதுக்கு? 1 மணி நேரத்துல புதுசா விளைஞ்சது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குழம்பு காய்ச்சி சாப்பிடும். ரயில் கூப்பிடுற சத்தம் கேக்குது. சிந்தாமணி வருது, போய் ரயில நிறுத்து. எவ்வளவு வாய்ப்பாரு ஏன் பொண்ணுமணி? 4 வாழைக்கா ஒரு பூசணிக்காக்கே ரயில் நிப்பாட்ட ஓடுறானே. ஏது நீ மனசு வச்சுன்னா 2 மூட்டை தானியம் கொடுத்து ரயில்ல வச்சுட்டு வாரத்தை சரி பண்ணிலாம் போட்டுருக்கேன். இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதாக்கும். சிந்தாமணி வந்து கடிச்சுல இந்த பக்கெட்டை போயிட்டு உட்கார்ந்து பேசுவோம். நீ வாயை பத்திட்டு சும்மா இரு. இது பத்திரம். சரிப்பா. இது என்ன கோவண துணியா? நீ பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டே நிக்காத, அப்புறம் நிக்காமலே போயிட போறான். சிந்தாமணி, 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 சிந்து, ஏய், மணி, ஏய், சிந்தாமணி, 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 எங்கடா காணோம்? கடைக்கு வீட்டுல அங்கேயே இருக்க. சிந்தாமணி, சிந்தாமணி, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வீட்டுல நல்லா இருக்காங்களா? அப்ப இது யாரு? சிந்தாமணி, சிந்தாமணி, ஏய், என்னடா சிந்தாமணி கடைசி பெட்டியில வரேன்னு எழுதிச்சு காணோம்? பொண்ணுமணி, சிந்தாமணி வள்ளிய எங்க கடைசி பெட்டி? எங்க கடைசி பெட்டி? எங்க பெட்டி? கடைசி பெட்டி எங்க கடைசி பெட்டி? வல்லப்பா, இதுதான் கடைசி பெட்டி. சிந்தாமணி வர்றதா கடைசி பெட்டி. கடைசியில என்ன எழுதிருக்கு? கடைசி பெட்டியில் கண்டிப்பாக வருவேன். சிந்தாமணி வர்றதா கடைசி பெட்டி. சிந்தாமணி இதுல வரல. எங்க கடைசி பெட்டி? சத்தியமா இதான் கடைசி பெட்டி. கடைசி பெட்டியை மட்டும் காட்டல மவனே. அப்பா ஐயா ஆட்டாதீங்க, வண்டி கிளம்பிடுச்சு. யாராவது சொல்லுங்க. ராமசாமி, ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். உண்மையை சொல்லு. இன்னைக்கு நீ குளிச்சியா? ஒரு முழு சோப்பை தேய்ச்சி குளிச்சிருக்கேன். லட்சி வாசம் வீசுமே. வீசும். குதிரையை விட உண்மையில நாருது. சின்னமணி, நீ எப்படிங்க? என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு நீ தனியா? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் ரயில்ல வரப்போ உன்னே நினைச்சிட்டு வந்தேன்னா ரயில் நின்ன உடனே அது நம்ம ஸ்டேஷன் நினைச்சு பக்கத்து ஸ்டேஷன்லயே இறங்கிட்டேன். இதெல்லாம் பொட்டி பொட்டிக்கெல்லாம் நீ வேற தூக்கிட்டு மாமா இருக்கிறப்ப இதெல்லாம் தூக்கலாம் பண்ணி குடு. நல்ல பொண்ணுமா நீ. குதிரை எடுத்துட்டு ஓடுங்க. என்ன தனியா போயிட்டு இருக்கான்? குதிரை எடுத்துட்டு ஓடுங்க. வேண்டாக்கா தலையா, வீட்டுக்கு வா, அந்த ஷாட்டையாலே பின்னிடுறேன். நீ மாமா. மாமா ஏன் மாமா ஊன் உசுர் இல்லாத பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போறியே, ஒன்னே நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு கால் வலிக்க நடந்து வரனே, என்ன சுமக்கணும்னு உனக்கு தோணலையா? சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால்
கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? சிந்தாமணி, இவ்வளவு பெரிய பொண்ணா இருந்துட்டு உன் மாமன் தோல்ல தொங்கிட்டு வரையே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், என் சிந்தாமணி எப்படி வேணா தூங்கிட்டு வரும். நீ வேணா இவ முதுகுல தூங்கிட்டு போ. உன் வேலையை பார்த்துட்டு போவியா? போட்டனா? ஏய் சிந்தாமணி, ஏன் புள்ள, பிறந்தல இருந்து பொண்ணு மணிதான் முதுகுலயே சுமந்துரு தெரியுது. இன்னைக்கு நேத்து நடக்குது. வா புள்ள. அப்பா, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஷ்டி சுத்தி பண்ணும். அட நில்லு. நல்லா இருக்கியாமா? ஏடா மாப்பிள, இவ்வளவு கூட்டியாளன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்து போனேன். 2 பேர் நடந்து வாரீங்க. அவ பண்ண கூட்ட அவளே கேளு. ஆ, சொல்லு. அட கேளு மாமா. என்னம்மா என்னமோ சொல்றான்? அது வந்துப்பா, நான் உன்னையே நினைச்சிட்டு வந்தேனா, அதனால வண்டி நின்ன உடனே நம்ம ஊர் தான் வந்துருச்சுன்னு பக்கத்து ஊர்லயே இறங்கிட்டேன். ஏன்டா அப்படி பாக்குற? மாமா, இவ பட்டணத்துல போய் எதை படிச்சுட்டு வந்திருக்காளோ இல்லையோ, நிறைய பொய் சொல்ல கத்துட்டு வந்திருக்கா. டேய், என் பொண்ணு என் மேல பாசமா இருக்கிறதுக்கு நீ ஏன்டா அப்படி போறாம போடுற? என்ன பார்த்த உடனே என்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா, உன்னை பார்த்த உடனே உன்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா, இனிமே வேற யாராவது பார்த்தா அவங்கள நினைச்சு வந்தேன்னு சொல்லுவா போல இருக்கு.
மொழிய பாரு, திருட்டு மொழி. ஓய், உண்மையை சொல்லு. என்னதானே நினைச்சு வந்த? உண்மை சொல்லுமா, நீ என்னத்தான் நினைச்சிட்டு வந்த? ஏய், சத்தியமா சொல்லு, யாரும் நினைச்சிட்டு இறங்குன? ஏய், சுட்டு போட்டாலும் சரி, என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. என்ன நினைச்சு தான் இறங்குன? பின்ன நான் சொல்றது பொய்யா? அப்ப என்கிட்ட சொல்றது பொய்யா? சொல்லு. ஏய், சொல்லு. என்னதானே நினைச்சு நான் இறங்குன? நினைச்சு இறங்குனேன். என்னதானே? நடக்குதாங்க? சும்மாதான் ரவுசு பண்ணிக்காதீங்க. உங்க 2 பேரையும் நினைச்சு இறங்கவே இல்ல. இந்த தடவை என்ன நினைச்சுதான் இறங்குச்சு. எங்கன்னு நெசந்தானே? ஆமா ரங்காத்தா, உன்னை நடிச்சுட்டு தான் இறங்குனேன். கண்ணு, நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப. குளிச்சு போட்டு வா கண்ணு, சாப்பிடலாம் வா. இரு, நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குடுத்துட்டு வந்துடுறேன். ஆ? இது மாமனுக்கு. ஆ. மாமா, இதுல புது ஷர்ட் இருக்கு. இத போட்டுட்டு தான் அடுத்து நீ என்ன பாக்கணும். இப்பவே போட்டுக்கிட்டு இப்பவே உன்னை பார்க்க வரேன். பாத்து போடா. அப்புறம் இது உனக்கு. ஏம்மா, பல்லு 32 இருக்கும் போதே பாக்கோட்டுக்கு உடல் கொடுக்குறியே, இது உனக்கே நியாயமா? உனக்குன்னு வாங்கி குடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையேப்பா. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டேன், பரவாயில்ல, கொட்டி பிழைக்கிறேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு என்ன கண்ணு வாங்கிட்டு வந்த? ஐயோ, உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ரங்காத்தா. அடுத்த தடவை வாங்கி இரு, தரேன். இரு, இரு, இரு. இது என்ன? இதுவா? இது சென்ட். ஜெண்டா எப்படி இருக்கு? கை தூக்கு. குளு குளுங்குது, குளு குளுகுளுங்குதா? அந்த கை. மல்லிகைப்பூ வாசம் தூக்குது. இது யாருக்கு? இது எனக்கு. மல்லிகைப்பூன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ என்ன பண்ற? நீ போய் டிஃபனை ரெடி பண்ற, நான் போய் குளிச்சிட்டு வரேன். போ, போ. இது ஒரு தலை, இதெல்லாம் ஒரு முடின்னு வச்சுட்டு என்கிட்ட வெட்ட வந்துட்டான். என்ன டேய், இதுல கத்திரி சீப்பையும் போட்டா இதுக்கு தான்டா கேவலம். முன்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் என் முடி அழகா பார்த்துட்டு எம்ஜிஆர் செயல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பின்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் சிவாஜி கிராப் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா. ஓஹோ, இந்த லட்சணத்தை அடிக்கடி கண்ணாடியில் வேற பாத்துக்கிறியா? போற கண்ணாடிக்கல. போன வாட்டி வர மீச கோணல் ஆகிட்டீங்க. மீச மட்டுமா கோணலு? ஆளே கோணலா தான் இருக்கிற. மீசைய நேரா வச்சு விட்டா பார்லிமெண்ட்ல போய் பேசுவீங்களாக்கு? இங்க பாரு, வெளிநாட்டு தூதுகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது 8 நாவுக்கு 4 நாவுக்கு கடன் சொல்றது காலையில இருந்தே உட்கார்ந்து இருக்கானுங்க. அவனை பாரு, 10 பைசா பீடி எத்தனை தடவை பத்த வைப்பா? இதெல்லாம் விளக்குறதா? நாச்சி, நான் தான் ரொம்ப நாளைக்கு முன்னால குத்துற முள்ளு ஆணி ஆயிடுச்சு நாச்சி. கொண்டாங்க எடுத்து விடுறேன். என்ன பாக்குறது கண்ணு முக்கியம், நோண்டி போடுவேன். நாச்சி, பாத்து நாச்சி, பாத்து நாச்சி. ஐயோ, வரேன் நாச்சி. யோ, பொண்ணுமணி பரன் மேல இருக்கா? இருக்குமா? ஏன் அழுற? சின்ன வயசுல அவங்க அம்மாவை பார்த்து கலங்கின கண்ணு இன்னும் தெளிவே இல்லடா. அதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கலடா. பொண்ணுமணி, யோ பொண்ணுமணி, யார் அது இந்த இழுவு இழுக்கிறது? நேத்து யார் நான் இன்னும் இறங்கலையா? ஏய், காலங்காத்தாலே வம்பு பண்ண வந்துட்டியா? அதுக்குதான் நீ எப்ப இறங்கி வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆ. நான் குடுக்கறத குடுக்கறேன், அத வாங்கிக்கிட்டு நீ குடுக்கறத குடுத்துட்டு போயா. ஐயோ, நாளுக்கு நாள் வெட்டு அதிகமாயிட்டே இருக்கு. இது என்ன கற்பூரவத்துல தானே? ஆமா ஐயா, முதல்ல உன் கையால போனி பண்ணாத்தா என் வியாபாரமே நல்லா நடக்குதுயா. எவன் கட்டுறானோ அவன் செத்தான். அதாயா உன் பின்னால சுத்தி சுத்தி வர. என்னது? உனக்கெல்லாம் எதுக்கு எண்ணிக்கை? ஏய், ஏய், இந்த கையை தொட்டு குடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுல போடு. யார்கிட்ட விளையாட்ட? தள்ளி நில்லு. இந்த வருஷம் பொறுசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, கை நீட்டு. என்னையா பெருசா செலுத்துக்கிற? 8 பட்டியும் இந்த கூடக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கு. இருக்கட்டும். நீ மாத்திரம் தாயா எனக்கு சிக்காமையே போயிட்டு இருக்க. ஆஹா. உன்னை எப்படி மாட்ட வைக்கிறதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், நீ இப்படியே பேசிட்டு தெரிஞ்ச பின்னி விடுவேன். பின்னி. ஆமா. அப்படியாவது ஏ, பின்னியா? ஐயோ, இது ரொம்ப முத்தி போச்சு. சவுக்கு எடுத்து பின்னி விடுவா. போ போ. இவகிட்ட வெத்தலை வாங்கறதுக்குள்ள நான் சொன்னா போயிடுவோம் போல இருக்கு.